ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன்னு எல்லா ரொட்டீனும் வந்து ஒரு 30 இயர்ஸ் கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தோணும் அறிவு வந்து. ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நான் மெயின்டெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அதுவரைக்கும் கொஞ்சம் நார்மலா சன்ஸ்கிரீன் போடுறது அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா, இதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்காங்கிறதே எனக்கு இப்ப தான் தெரியும். எனக்கு ஆக்சுவலா ரொம்பவே டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன டெஃபிஷியன்சியா என்னன்னு தெரியல. அது அப்படியே இருந்து இருந்து எனக்கு ரொம்பவே இருக்கும். நானும் வந்து Sephora அது இதுன்னு என்னெல்லாமோ பிராண்டெல்லாம் வாங்கி பார்த்து பொறி வந்தது தான் மிச்சம் ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஆரவ் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வந்து அவங்க ஸ்டால் மாரி போட்டு வச்சிருந்தாங்க ஃபாரம் மால்ல. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்டருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அவங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஃபேஸ் கிளென்சருமே அவங்களோட ப்ராடக்ட் தான். நான் அதில இந்த வீடியோல காட்டல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் அட்டாச் பண்றேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர், கொஞ்சமா விட்டமின் சி கிரீம், ஐ கிரீம், அதுக்கப்புறம் நரிஷிங் சீரம். இவ்வளோ தாங்க ஃபேஸ்ல போட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா Laneigeஓட லிப் மாஸ்க் போட்டேன். ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் என்னுடைய நாள். அதாவது ஒண்ணு ஃபுட்டு மாஸ்க் போடுவேன். இல்லன்னா ஃபேஸ் மாஸ்க் போடுவேன். அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். இல்லன்னா ஒரு நாள் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுவேன். ஆசி கிட்ஸ் என் பொண்ணுக்கும், கேன் டூ ஃபார் கிட்ஸ் வந்து என் பையனுக்கும் ஷாம்பூ, கண்டிஷனர். இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.